சொந்த நாட்டு மக்களின் மீதே குண்டு போட்டு கொல்லக்கூடிய ஒரு கொடூர அரசுக்கு இந்தியாவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதியோ, அதே மாதிரி இந்த விஷயத்தை சுட்டிக்காட்ட எந்த ஒரு விஷயமும் தகுதியே கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக இங்கே வந்து சொல்ல முடியும். இப்போது சர்வதேச அரங்கில் இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக பல்வேறு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. மிக குறிப்பாக அமெரிக்கா இந்த இப்போது ரொம்ப ரீசெண்டாக அந்த H1B விசாவில் அவங்க நடத்தின அந்த விஷயமாகட்டும், அதற்கு முன்பாக நடத்தின அந்த டேரிஃப் வார் ஆகட்டும், தொடர்ச்சியாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமான சூழலாகட்டும், நேபாள், வங்கதேசம், மியான்மர், இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு, மால்தீவ் சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில், அதுவும் குறிப்பாக இந்த தீவு தேசங்கள், குட்டி நாடுகள்னு சொல்லிட்டு இந்தியா இந்த போர்ட் ஃபெசிலிட்டிக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு எந்த நாடுகளோடு நட்புறவு கொண்டிருக்கோ அந்த நாடை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு வந்து சர்வதேச சக்திகள் தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் மிக நிச்சயமாக வல்லரசு நாடுகளுடைய அந்த கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்கிறது. அது எந்த நாடு, அதன் பின்னக்கூடிய உளவு அமைப்பு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பல காணொலிகளில் வந்து பேசியிருக்கிறோம். இன்னும் வரும் காலங்கள்லையும் பேச போகிறோம். இப்போ இதுக்கு மாற்றாக நாம் என்ன திட்டம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழல், இந்த பதற்றமான விஷயங்களுக்கு மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் அந்த அரசாங்கத்திற்கு மீது இருக்கக்கூடிய கோபம் தான் வந்து மிக எவிடெண்ட்டாக வந்து தெரியுது. ஸோ அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி, ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி, அதன் மூலியமாக அந்த அரசை வந்து டாப்பில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மோடஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஆனால் இப்போ அதற்கு மாறாக இந்திய அரசாங்கம் விலைவாசியை குறைக்கணும் அப்படிங்கிறதுலையும் சரி, உள்நாட்டு உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணுறது, வேலை வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களை எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த பணச்சுமையை, அவங்களுடைய வாழ்க்கையின் சுமையை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கான நகர்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.